எங்க பொழப்பா கெடுத்துக்கிட்டு இருக்கான். இருமா, இன்னும் 4 இருக்கு. அதுக்கெல்லாம் இப்ப தலாணி வாங்கிறா. அப்புறமா வச்சு அடிக்கலாம். வியாபாரம் பாக்குறேன். கல்யாணம் முடிஞ்சா? அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சா? கேக்குற பதில் சொல்லுங்க. கேக்குற பதில் சொல்லுமா. அவரு புரோக்கர்மா. கல்யாணம் முடியலன்னா இந்த தலவாணி. அண்ணா மாசம் மாறணும்னா எந்த தலவாணி? இந்த இது சரியா வருமானே? நல்லா வச்சு அடிக்கலாமா? அண்ணா கல்யாணம் முடியலன்னா இந்த தலவாணி. இத வச்சு படுத்தைன்னு வச்சுங்க அண்ணா. அப்படியா? இத வச்சு படுத்தா? ஐயோ கல்யாணம் அன்னைக்கே. ஐயா அதுக்கு இந்த தலவாணி. அப்படியா? அண்ணே 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 நானும் ஒன்றும் தப்பா சொல்ல. நீ என்ன சொன்ன? கல்யாணம் முடிஞ்சோன்னா கல்யாணம் முடிஞ்சா இந்த தலவாணி. இந்த தலவாணி இதை வச்சுக்கிட்டா அன்னைக்கு என்ன நடக்குன்னு சொன்ன? அடி எதா இருந்தாலும் இங்க தானே பார்க்க போறாங்க. அண்ணே அவர் என்ன சொல்றாருன்னா கல்யாணம் முடிஞ்சுனா சங்க பாக்குறதுக்கு வச்சுக்கணும். அண்ணே அந்த தலவாணி என்ன தெரியுமா? கனமான ஆள் வச்சு பார்த்தா ஒல்லி ஆயிருவாங்க. அண்ணே உங்களுக்கு பெருசாகணுமா? உங்களுக்கு பெருசாகணும்னா நீ கூட கார இருக்கா. அது இல்லண்ணா. அண்ணே நீ தலவாணி இப்ப இந்த வந்து குண்டா இருக்க ஆளுக்கு வைக்கிறது. இது நீங்க ஒல்லியா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த தலவாணி தேவையில்லை. இந்த பிள்ளை அவங்க கனமா இருக்காங்க, அத அவங்கள கொடுத்துருங்க. இத உள்ள வச்சுக்கமா. நீங்க ஒல்லியா இருக்க கனமா வராண்டா இத நீங்க வச்சுக்கலாம். இத சரி. இது ஏங்க இதுதான் பிள்ளை வளர்க்கறது. நீங்க தலவாணி விக்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஆஸ்பத்திரி போய் கண்ணை செக் பண்ணிட்டு வாங்க. நான் உடம்பு பெருசா இருக்கேனா இவர் ரொம்ப ஒல்லியா இருக்காரு. கல்ல அந்த ஆளு கண்ணு நல்லா கல்யாணம் பண்ணி இவ்வளவு கனமா இருக்கீங்க, யாராவது கட்டுவாங்களா அவங்கள? ஏமா நடக்க முடியுமா உன்னால? இவங்க நீங்க ஏதாவது சாப்பிட்டு உடம்பு பெருக்கிறதுக்கு தான் சாப்பிடுங்கண்ணே. நானும் உடம்பு ஏறவே மாட்டேங்குதுண்ணே. வா நம்ம ஏத்தி விடவா? இல்ல நான் இல்லண்ணே வேணாம். அண்ணே நீ பிரிச்சு விட்டுருவேன். சாப்பாடு நல்ல போதுமான சாப்பாடு போடுறேண்ணே. ஏய் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போதுமான சாப்பாடு இங்க அடிக்கிறேன் பாரு. சும்மா ஏன்டா தேவையில்லாம பொம்பளை பிள்ளைட்டு போய் அது அடிமா அடிமா. ஐயோ அண்ணே அண்ணே மறுபடியும் அண்ணே மரியாதையா போய் அண்ணே மறுபடியும் அண்ணே அண்ணே. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ. தென்பாண்டிய சீமையில தேரோடு பேக்ரவுண்ட் மியூசிக்கல்ஸ். உனக்கு தெரியாதா யார் எடுத்தாரு? என்ன நீ மனுஷனா இருக்கா? பொம்பளை ஏறி அல்லானா அவன் நீ என்ன வரைக்கும் போடா. பொம்பளை சின்ன ஆளு ஏறி அடிக்கிறா போட்டு குத்துறியா? அக்கா ஏய் மருமலா எடம் பார்த்து அடிக்கிறியா? கொண்டை அத்து புரு. என்ன பண்ணுவ மருதமணி? மானத்தை கெடுத்து விடுவே. தம்பி மரியாதை ஓடி போய் போ. கட்டி வேணா மிருதம் வேணா போலாம். உங்களுக்கு என்ன ஆம்பளை கட்ட கோவம் வருது பொசுக்கு பொசுக்குன்னு? இல்லையா சும்மா ஓடிக்கிட்டு அந்த பிள்ளை அப்புறானியா இருக்கு, அதுகிட்ட போய் சண்டைக்கு போறேன். யாரை பார்த்தா அப்புறம் நீ பேசுதா? நீங்க சொல்லி கொடுத்து
நான் போயிருவாப்பா. உன்னை பார்த்தா எனக்கு இவரு ரொம்ப பெரிய பயமா அப்பா இருக்கு. டக்கர் அப்படியே பெரிய புட்டிக்கு பொண்ணை வளம நினைப்பா உனக்கு. ஏய் ஆளை பார்த்து எறவிடாத. ஏய் இல்லடி என்ன பண்ணு? எங்க அண்ணெல்லாம் அண்ணக்கெல்லாம் அடி என்ன போட்டேன்னு வச்சுக்க. ஏய் அப்படி பல்ல காமிக்கிற? ஏய் தொடாதே முதல்ல. பொம்பளை கொஞ்சம் ஆனா என்னடா கொஞ்சம் முண்டை போயில. அங்கதான் சங்கதி இருக்கு. என்னென்ன சங்கதி? பரிமளா காட்டி எனக்கு ஒன்னே ரொம்ப பிடிக்குது. எதுக்குண்ணே? பரிமளா நான் பரிமளா. ஆ பரிமளா ஏப்பா பரிமளா காட்டி உனக்கு தானே சூப்பர். அவர் இட்லி வியாபாரி. அப்படியா? ஆ அப்புறம் தலாணி கொண்டு வந்தாங்களே. அது சில நேரம் தலாணி வச்சு விற்பாரு. ஏய் நீ மனுஷனடா முகரே பாரு முகரே. முதல்ல மாட்டியா? உன்ட்ட என்னடா சொன்னேனா? சும்மா யாரும் தெரியப்படாதானே சொல்லி மாட்டினேன் கிழிஞ்சு வச்சுருந்தேன். தட்டில நேரம் பொழந்துருந்துச்சு. என்னடா தட்டிய போட்டு கவனம் கட்டாண்டு வட்டா தட்டி ரெண்டு பொழந்து நிக்குது. அண்ணா வாங்குறேன் தம்பி. ஒன்று சொன்னேன்லண்ணா சும்மா விட்டு. ஏ பத்தமடா ஏதோ முக்கியமான தாக்கலை பேசிட்டு இருக்கா. அதான் போட்டிலானே. ஏய் புத்திமதி இங்க என்ன மயிலுக்கு வர. ஏய் எங்க அண்ணா அப்படியே வருவாரு. அவன் என்ன சொன்னா? அண்ணே அவன் அப்படி கேட்கலண்ணே. சும்மா யானே இந்தா பெண்களை ஆள் பார்த்தேன் இந்த லூச்சு முடியும் ஆள் பார்த்தேன் போகல. அது சின்ன இருப்பாங்க அடி பிடிச்சிருவாங்க. நீ இப்ப புடிங்க தள்ளி வேண்டியது அங்க போனே. இருமா அண்ணனை பத்தி ஆனா என்ன அண்ணே வயல புண்ண அண்ணே சும்மா ஒட்டி இங்க ஒண்ணு இல்லன்னு அங்க போறாங்க. அது கூட புரிஞ்சுக்க நான் அந்த மாட்டேன் எங்க எங்க சொர கட்டே பாருங்களா. பொழந்து தள்ளு. என்ன பண்ணுவ? என்னத்தையா போலப்ப? என்னத்தையா போலப்ப? தென்பாண்டி தீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யார் எடுத்தாரோ யார் எடுத்தாரோ யார் எடுத்தாரோ வளரும் பெறையே தேயாதே. அண்ணி பாட்டு முடிஞ்சியா? பாட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நான் அந்த குமாரனை உட்கார வச்சு நாடகம் நடத்திக்கிறேன். இப்போ அண்ணே ஏனே தம்பி தம்பி ஊம்பு. நீ என்ன சொன்னேன்னு தெரியுங்களா? ஓ நீவோ செய்ய. என்னது சொல்ற? வாசிக்கிறானே உம்பு உம்பு பரிமளம் பரிமளா அப்படி சொல்லாத. ஏய் பரிமளா ஆள் சூப்பர். ஐயோ ஐயோ. ஏய் ஒண்ணே பாக்கதே. இந்த பையல ஊர் எதுக்கு உட்கார்ந்திருக்க? உன் கப்பலிங்க பாக்கதே. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கிய முகரே பாரு பொம்பளை அங்கே இருக்கா ஏறி ஆடுறான்னா இங்க என்ன அடிக்கிற முகரே பாரு முகரே. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கிய காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மம்மா சமைச்சு வச்சா கொதிக்குது ஏன் கொதிக்குதா குக்கரில் கொதிக்குதா துடிக்குது ஏன் துடிக்குது குழம்புடா மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி செத்தான் சிவனாண்டி. சித்தான் சொன்னேன் சரி என்னைய குத்துற அப்படி ஒன்று சிரிப்பா இருக்குமே. என்ன ஏய் நீ என்னடா மனுஷன் கட்ட அளவு வத்த பொம்பளை ரதி மாதிரி இருக்கு. பரிமளா பாரா கொண்டே திரண்டி முழுங்கிரு. மொசர கட்டைய அண்ணா பாத்தியா சொல்றேன். பொண்ணும் பூ ஒண்ணுடா. ஆ
அந்த அந்த புள்ளைய பார்க்கல எப்படி இருக்கு அரே இல்ல என்னது பொண்ணு பூவும் ஒண்ணுதான் என்னங்க அம்மா நெருங்க நெருங்க அப்படி ஆயிருமோ? வாயா 3 வருஷம் முண்டை கோவப்படாதீங்க வா. சும்மா விட்டு என்ன பொம்பளை அளவத்த பொம்பளை குமாரனை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. மேல எனக்கு அவ்வளவு பாசம்னே. என்ன பாசம் பாசம் குண்டியில பாசம் அப்படி எல்லாம் சொல்லாத. கறிக்கடை சிங்கத்து கட்டம் கோவம் வருது. ஆனா பொம்பளை புள்ள வந்து பொண்ணு பூ எப்படி அழகா பார்க்க உடுக்கு போல் இடுப்பு ஏய் உடுக்கு போல் இடுப்பு கொட்டை போல் இது உடுக்கு போல் இடுப்பு உடுக்க டும் 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 டும். அந்த புள்ளைய பார்த்தேனா அப்படியே இதா இருக்குடா. வாரா வாரா பூச்சாண்டி ரயில் வண்டியிலே சிங்கிளி நின்னா வந்தானேனா அயிலு வண்டியிலே அஞ்சாவது போனாரா அம்மா கரையிலே மத்தா வந்து கட்டி போனா கும்மாலையிலே. வாயில வந்ததே பாட்டுட்டு பாடுற பத்தியா? நான் பாடுறேன். பாடுங்க நீங்க பாடுங்க. சாத்தி வண்ண காணாத நதி. என்னண்ணே இவ்வளோ அழகா பாடிட்டு இருக்க? வெறும் மொட்டையா பாடினா நல்லா இருக்குமாண்ணே. பீஜியத்தோட பாசி பாடுனே. பாடுங்க. ரெடியா ரெடியா ரெடியா? ரெடி. தா தா. காத்தாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூளாடுது. ஏய் முகரே, காத்தாடி ஏய், போல ஆடுது. இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லடா? என்னடா இப்படி படிக்கிற லூசு பையல? அப்படி பாடிவிட்டு மூஞ்சி ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி பூலா. ஏய் காத்தாடி போல ஆடுது. இவன் பேச்ச கட்டு நான் ஐயோ சேந்த ஏ ஆமா பரிமளா குத்த முடியாத வரைக்கும் அந்த பொம்மையை போட்டு குத்துறேன். ஏய் அது பாவமியா? அந்த அளவு வத்த புள்ள இருக்கு அது மண்டை போட்டு குத்துறேன். நீ என்ன ஆனா என்ன மண்ணை போட்டு குத்துனா ஒண்ணு அது பொண்ணை போட்டு குத்துறான். நான் கூட பரிமளா தான் கணிக்கதா கொண்டு வந்துட்டேன். நான் இல்ல. ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி அத்தா அத்தா பொச்சக்கிளி. கொண்டு பார்த்து நடந்துக்கம்மா. என்னைய இல்ல அப்படி அச்சா அச்சா பச்சை கிளி சொல்லுப்பா. இட் செய் சரி கிளி கிளி சொல்லு. பொச்சக்கிளி. ஏய் குறுக்கழுத்து படிச்சிருக்கான்டா. ஐயோ பா குண்டி பல்லழகி. இது மொச்ச கொட்டை பல்லலகி. மொச்ச கொட்டை. சரியா தானே சொல்றேன். இந்த புள்ள முகத்தை பார்த்து பாடு. முத்து முத்து. என்னடியா? அது தம்பிக்கு வெளியே வந்துருச்சு. சீமையில ஆமா ஆமா சீமையில நீ செஞ்சு வத்த. ஏய் அதுக்கு மேல தெரியாதா? டேய் அது உனக்கு தெரியாம இது படிச்சிருக்காம்மா. இதுங்க குறுக்கழுத்து. அப்படியா? உண்மையில உங்க வாய்ஸ் வந்து தொண்டை வரல. வயிறுல இருந்து தான் ஏதோ ஆடுது. கட்ட பிள்ளை குட்டா பிள்ளை. ஏய் இப்படிலாம் தொட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோமே. நம்ம நம்பித்தானே வருது. அதானே முகரே பாரு முகரே. நல்லா கேளுங்க. நான் போட்டுக்கிட்டு சாகுற மாதிரி. அக்காரஞ்சோட பொறுத்து ஏன்டா அந்த புள்ளைய பார்க்கல எப்படிடா தெரியுது? எப்படி தெரியுதுன்ற? ஏறி அடிக்கிற சும்மா விட்டு முகரே பாரு முகரே. பொம்பளைக்கா ஏய் ஏய் அழுகாரா? இப்படி பேசி ஏன்டா? அழுவ சுட்டியிலே. ஏய், விடுடா, ஏய், விடுடா, இனிமே அடிக்க மாட்டேன். என்னடா என்னடா பொம்பளைக்காக சரி விடுடா. சரி விடுடா. சரி விடு தெரியாம இருக்கு. எங்கெங்கோ சென்றே இறைவா
பாம்பு கடிச்சிருச்சு. சீதா புல்திகே அலையே எல்லாம் இல்ல சக்க 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 அலையே எல்லாம் இல்ல அவர் தப்பு வாயில வாயில உன் பேச கேட்டா நான் செருப்படிதான் வாங்க போல. பாட்டு மாதிரி பாடுறா. அர்த்தந்த நாடகம் நடக்குது. சங்கீதம் நல்லா சொல்லிக்குவேன். தயவு செய்து உன் வாயை அப்படி வைக்காத. எனக்கு வேற மாதிரியெல்லாம் நோக்கம் ஆகுது. உன் வாயை பார்த்தோன்னே எனக்கு லீவ் ஓட்டு போயிருமான்னு தோணுதுன்னு. ஏன்னா வாயா வச்சாத 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 பண்டிகில நெல்லு பரு வரோம். நெல்லு வரும்டா. வண்டியில நெல்லு வரும். வண்டியில நெல்லு வரும். அடிச்சு எடுத்து செத்து போயிடான். அப்படி நம்பி இறந்து போனாடா இருக்கு. வண்டியில நெல்லு வரும். தம்பி அண்ணே சார் இவன் மேல 2 கேஸ் எழுதிக்கிறீங்க. பாலியல் பலாரம் போட்டு பலாத்காரம்பா. எங்க இருக்காங்க சார் அப்படியே என் கூட துணைக்கு அப்படியே காத்திராதான் போட்டு. ஐயோ நான் இல்ல என்னையத்தான் போட்டு அடிப்பி அவனை விட்டுவிய. ஏன் அதுக்கு தான் வந்து வச்சிருக்குது. பண்டிகில நெல்லு பாரு பண்டிகில நெல்லு பாரு பண்டிகில நெல்லு பாரு. ஏய் வண்டியிலடாங்கறே குண்டிலங்கறாடா. வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு. வண்டி நல்ல ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைக்க வைகையாத்து தண்ணி வரும் வைகையாத்து தண்ணி வரும். தண்ணி வரும் தண்ணி வரும் தண்ணி வருமே காலையில 7 மணிக்கு தண்ணி வருமே. தொங்குடா தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடா தொங்குடா சஞ்சனா நீ போய் தொங்குடா. கொட்டுக்காரனு தொங்க சொல்றா. தொங்குலையா அவனை போய் தொங்க சொல்லு. கொட்டுக்காரனு தொங்க சொல்லு. தொங்குடா தொங்குடா நாட்டுக்கு தொங்குடா. தீய குடிச்சு விட்டான்டா கீழே ஊத்தி விட்டான் தெரியல. குடிச்சு சிரிக்கிற. நான் குடிச்சு நானும் முந்தன் உறவை வந்து உருவு இல்லடா விறகு. நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை ஆ ஆ நேரிலை இழந்து கப்பலில் போய் அந்தமான் தாண்டி எங்கே நீ வந்தாய். அர்ரா கத்தி அர்ரா அர்ரா உடனே நீ ஏன்டா கத்துற? நீ ஏன்டா மேல உட்கார்ந்திருக்க நீ கத்துறது அவர்ல கத்துற நீ எங்க கத்துற? ஏய் காலையில கக்கா போலையா? ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்திருக்கேன் பாரு. அப்படியே இந்திக்காரங்க மாதிரியே உட்கார்ந்து. இந்துக்கார மாதிரியே இருக்கேன். ஆயுத பூசைக்கு சாமி போடுறேன். பாரா பாசமுள்ள பாண்டியரு கட்டு பாவலரு ஆடு விளையாடு
என்னடா செஞ்ச பசமுள்ள பாண்டியர் என்ன வலுப்பா எல்லா ஆட்டம் சொல்லி கொடுத்து இந்த ஆட்டம் மட்டும் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு பிரபுதேவா மிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அதே மாதிரி நான் ஆஹா. அப்படின்னா பாட்டை மாத்திரணும் அப்படின்னா பாட்டை மாத்திரணும் சரி எங்க ஆடுங்க அவ அவ அவவா அவவா அவாரே அவ அவ அவவா அவவா அவாரே அவ அவ அவவா அவவா அவாரே ஏய் தூங்குறியா இல்லையா முழிச்சு பார்த்தாடுங்க சூப்பரா ஆடுறேனே அவா அவா தூங்குறாரியா அந்த ரீ விட்டுட்டீங்க அது நீங்க போயிட்டு அடுத்த விஷயத்துக்கு வாங்க மரதனத்தை எண்ணி நீ பேக்க தூக்கிட்டு போ நான் நாடத்தை முடிச்சுட்டு வரேன் நீ பேக்க தூக்கிட்டு போ சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன் சம்பளத்தை வாங்கி அடியே நானாங்கிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா. நானாகிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா நானாங்கிறமோ நான் நம்புவதெல்லாம் வீணா. நானாகிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா ஏய் சாமி வந்துடா ஆறு அந்த ஆறு ஏய் எவ்வளவு வேகமா ஆடிக்கிட்டீங்க எங்க ஆறு ஆறு. நானாங்கிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் நானா பாடி ஆனா ஆடுறேன் ஆமா அது எதுக்கு நீ பாடி நான் ஆடுனா சரி கொஞ்சம் கொஞ்சம் அது நல்லா தெரியல சரி பாரு பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதி. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தாங்க பாடுங்கண்ணே. நீ பாடுறேன் ஏன் நீ இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன அவங்க அடுக்கு பேச உட்காந்துட்டாங்க ஏன் எனக்கு உங்களுக்கு சண்டையா இல்ல அப்படி இல்ல நீ பாடு நீ பாடு பிடிக்கலன்னா சொல்லுங்க அப்ப நான் கூட போய் இல்ல வாணே 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 உங்க வாயை திறந்து பாடுங்க நீங்க எல்லாருமே அண்ணே அண்ணே நம்ம பசங்க எல்லாருமே உங்க உங்க ஸ்டூடண்ட் நாலு பேர் நீ பாடுப்பா நாலு பேர் ரங்க நீ பாடு பாப்பா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா இப்ப மட்டும் அவங்க நாலு பேர் வாதிக்கிறாடா சிங்கினா சிங்கி அடி என் தலையெழுத்து ஐயோ பாட்டு பாடுறா அவங்க எப்படி எரிய நான் வீட்டோடு கிளம்பும் போதே பார்த்தேன் பானையில தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க டேய் பானையில தண்ணி எடுத்து பானையில நல்ல தண்ணி எடுப்பாங்க பானையில எடுப்பாங்களா அப்புறம் பானையில தண்ணி எடுக்காம எதுல எடுத்துருவாங்க பாடு சிங்கினா சிங்கி அடியா அடி சிரிச்சா நெத்தி அடியா ஓயாம அப்படியே தான் பாடுற ஏதாவது பாட்டை மாத்தி பாடுறியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா இல்லைன்னா நினைச்சபடி அடி ஏய் பரிமளா சொல்லி அடி சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி பாட்டை மாத்தி அடி இல்லைன்னா கையை அடி சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா இல்லைன்னா கையடி அண்ணே, பாக்கு வெத்தல மாத்தணும் சச்சி எடுக்க போகும்போது அடிக்கிறான் இல்ல இல்ல பாட்டு பாட்டு அவன் நீ ஏன்டா வந்த ஏன்டா வந்த ஏய் அவன் என்ன நீ ஏன்டா வந்த நீ ஏன்டா வந்தேன்றியா அதான் சங்கீதம் படிச்சாலு ஏய் சங்கீதம் பிரிச்சு வந்துருவேன் இப்ப மைக் தட்டு தெரியல நம்மளுக்கு இல்லைன்னா சங்கீதத்தை அப்படியே பெருதா ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி வைப்பா தம்பி டேய் எந்த கிரீன் இருக்கு சொன்னோன்னா கையை கொண்டு போறான்டா அவன் டேய் கிரீன்லடா கைன்றா ஹலோ ஹலோ கிருணியோட கொஞ்சம் ஊம்பர் வை ஊப்பர்றா ஊம்பர் அதே நம்ம உயிர்ன்றது எதை சொன்னாலும் பிடிச்சி திருகிறாங்க பாரு இல்லைன்னா ஊருக்காரத சொல்லிடுவா சொல்ல வழி இல்ல சொல்ல அவருக்கு அப்பன்னா நம்ம மேல ஒரு பாசம் பாசம்னா சங்கீதமா பாருங்க
இவங்களுக்கெல்லாம் தெரியும் தான் நான் தெரியும் என்ன சங்கீதம் உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் பின்னாடி நான் சொல்ற மாதிரியே வாசிக்கணும் வாசிருங்க சரி கட்டை இருக்கா இருக்கு. 12 கட்டை 12 கட்டையா பின்னால ஒரு வரவு கட்டை இருக்கு 7 கட்ட சுதிதாயா இருக்கு 7 கட்ட சுதிதான் இருக்கு அவ்வளவுதான் நீ படிச்சது மியூசிக் பிடிச்சிருக்காரு அவ்வளவுதான் நீ படிச்சதா அண்ணா கிரகம்டா அண்ணா 7 கட்ட சுதிதானே இருக்கு கிரகம் சரிண்ணே 7 கட்ட சுதியோட வந்து 12 சுதி பாட முடியுமா ஓ இன்னொரு 6 கட்டை நான் எடுத்துட்டு வா புளியங்கட்டை 3 கிடக்கு வேப்பங்கட்டை 2 தம்பி 6 சுதியில கட்டை இருக்கா 6 சுதியில கட்டையா ஏய் இருக்குண்டு இல்லடா இல்ல போடா ஏய் ஓபடானே அப்புறம் என்ன அப்புறம் இல்ல அப்படி ஒண்ணு அடிச்சு போ போடா அப்படி ஒண்ணு வந்து சவரிய புன்னகைன்னு சொல்லியிருப்பானே அவன் இந்த நேரம் போறான்னா சாசா நீசா நாசா நீசா நாசான்றீங்க இதுல வந்து நீசா நாசான்னு வரும்பாங்க அதுக்காக நீ நான் செத்தா எப்படி ஏய் இருக்காத்தி இப்ப நான் சொல்றது அண்ணன் சொல்லுவாரு அண்ணே நான் சொல்ல கரெக்டா சொல்லுங்க சாசரி ரே கக மாமா பாப்பா தாத்தா நீ நீ சாசா சாசா நீ நீ தாத்தா பாப்பா மாமா ககரி ரே சாசா நீ பெட்டிக்கு வேணாம் நீ என்ன எதா இருந்தாலும் கரெக்டா வாசிக்கிற ஏய் படிச்சிருக்கீல்ல மக்கள் புரியுமா நான் எப்படி சொன்னேன் நீசா நாசாண்டா உங்களுக்கு புரிஞ்சுச்சு நீ என்னமோ தாத்தா பாத்து கொமெண்ட் யாருக்கு புரிஞ்சுச்சு யாருக்கா புரிஞ்சுச்சா என்னடா படிச்சிருக்க என்ன படிச்சிருக்க அடிச்சுக்கறா புரியுற மாதிரி படிக்கிறீங்களா ஐயோ மாதிரி பண்ணு நீங்க செத்து போயிட்டா வேற வழி இல்ல. ரே கா மா பா சா மா ஆடு ஊர அத்துட்டு வர போகுது பாக்கு வத்தல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏய் நீ காஞ்ச மாடு கம்பளம் தான வருவே அப்ப மெதுவா வர்ற நீ பாத்துட்டே இருப்பாங்களா ஏய் நீ சொல்லணுமா பொறுமையா வாடா பொறுமையா வாட போறேன் இப்படி வந்தா ஒரு சின்ன பிள்ளை பயக்காதா ஏய் ஆறு சின்ன பிள்ளை ஏய் பொறுக்க முடியாது பொண்டாடி தலையில கட்டி ஏறின மாதிரி ஏறிட்டு வராரு நைவா போணும்டா என்ன சின்ன பிள்ளை நான் அப்படி போயிட்டேன் எல்லாத்தையும் விட்டு கச்சா கச்சான்னு இருக்கு ஏய் என்ன சின்ன பிள்ளை அந்த கொண்ட எத்தப்போ பெருசா தான இருக்கு கொண்டைன்னு சொல்லவனா உங்களுக்கு ஏய் பெண்ணா ஏங்க பிறந்தல இருந்து இன்னும் தலை நிக்கலையா இந்த பையன் ஓம் பக்கமா நீ என்ன பண்ணாலும் எங்கும் புகழ்ந்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க அன்னையான சுந்தரிக்கு என்ன திங்கமே ஆமையா என்ன தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே சங்கிலி மங்கிலி தன்னானே எங்கும் புகழ்ந்துவங்க இங்கு நானும் ஆண்டுவங்க இங்கு நானும் ஆண்டுவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாம் தேவதைய கணமே
ஆள் சின்னாளா இருக்கவும் எட்டலை சொல்லி இது பண்ணிருப்பானே. ஏன் இதை தொட்டு கும்பிட்டா பத்தாதா? அப்ப இதுக்கு இது என்ன பாவம் பண்ணிச்சா? இது என்ன பாவம் பண்ணதா? பாவம் பண்ண சிற்பமா இது? இதை தொட்டு கும்பிட கூடாதுன்னு இருக்கா? கலைக்கு முதல்ல மரியாதை கொடுங்க. யாரு? நீங்க. தம்பி கலைக்கு கொடுக்க நீங்க கிழக்கு கொடுக்க அதே அது தோலை அப்படி தூக்குறான்டா. ஏய் சித்தப்பா வேணுங்க. சித்த பார்த்ததே காமிக்கிறியா? பார்த்தானா? தொட்டு தானே கும்பிட்டேன். நீனும் சரியான ஆளாத்தான் இருப்பேன் அவள. ஏய் எல்லாத்தையுமே தானே தொட்டு கும்பிட்டோம். போய் தொட்டு கும்பிடு, பத்தி கூட பொருத்தி வச்சுக்கோ போ. தன்னானே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தன்னானே நானே நன்னே. பஸ் 4:30க்கு வருது. பஸ் ஆள்றையா 4:30க்கு பஸ் இருக்கு காரைக்குடி போறது. அவ்வளோ நேரம் ஆகுமா? இப்போ என்ன செஞ்சீங்க? இல்ல மேடை கவர்மெண்ட்ல கொடுத்தா கம்மியா தெரியுமே. இது அகலம் ரொம்ப அகலமா இருக்கு. சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. அதே அளந்து பார்த்து எத்தனைக்கு எத்தனை எத்தனை இருக்கு? அடி இருக்கு? இன்னும் அளக்கலையில. சரி ஆளுங்க. தன்னானே நானே நன்னே. கடைசி வர நம்ம மொட்டை அடியே அடிக்க வேண்டியது. அண்ணே, அவ புரிஞ்சு ஓடி ஏய், போட்டா. இப்ப எதுக்கு இந்த ட்ரைனிங்? ஆ. அடுத்த சீசனுக்குலாம் நீ லேடிஸ் நான் சென்ஸ். நான் சரியா உனக்கு. நாடகம் இருக்கும். நீ டான்ஸ் நான் கோமாளினே. அது எப்படி? உனக்கு மண்டை மட்டும் டாப்பா, மத்ததெல்லாம் எல்லாமே இருக்கு. அவனோட பலக்குறத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். வேணாம் வச்சுடுறா. இனிமே காசு மிச்சப்படுத்தலண்ணே. காசு மிச்சம் இல்லை. இனிமே உன்னோட எல்லாம் தங்க மாட்டேன். அது பயந்து கிடக்கு. தூங்கல எதுவும் பண்ணி வந்து தெரியல. நல்லா ஆடுங்க. சரி. நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். லவ்வா? ஐயா, ஐயோ அது தெரியாது. தெரியாதுன்னு சொல்லுங்கண்ணே. அந்த பையன் உங்களை விரும்புறாராம். விரும்புற காதல் பண்றார். காதலா? தும் சே பியர் கட்டே. அப்படின்னா என்னண்ணே? சும்மா சொல்லியா? அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவையாம் என்னது? காங்கட்டு போடுறது. சிர் புர். அப்படின்னா ஒரு தடவை நான் சிறு புருண்டா ஆ. போட்ட காங்கட்ட கம்பிட்ட குத்தி விட சொல்றேன். சரா மரா. அப்படின்னா சரா மராண்டா நான் தெரியுமா? என்னங்க? எனக்கும் தெரியல. சங்குலோ சங்குவிரி. சங்குலோ சங்குவிரி. இந்த பிள்ளைக்கு மேல என்னண்ணே? என்னண்ணே இந்த பிள்ளை என்ன சொல்லுனேன். தோடெல்லாம் கழட்டாம வருவேன். ஏய் என்னத்தையா சொல்லிட்டு இருக்கீங்க? முண்டைக்கு வேற டைலாக் தெரியல. சங்கிலி மங்கிலி. அப்படின்னா ஏன்னா நீ சந்தோஷமா போ. அதை சொன்னா நீ மனசு ரொம்ப தகடப்படுது. சும்மா சொல்லி அந்த பிள்ளை என்ன சொல்லியா? வண்டி அப்படியே இளஞ்சிட்டு மாதிரி வண்டி மாடு. அம்மா கரிச்சான் சொல்லி பூஞ்சிட்டு கரிச்சா ஜோடின்னு அந்த மாதிரி வண்டி. சரி சொல்லுனே நீ. இந்த கண்டை விட்டுட்டு போய் நீ ஏய் என்ன சொல்றாரு? என்னங்க சொல்றாரு? சங்கடப்படுவா. சும்மா சொல்லுனே. சொல்லுங்க என்னங்க? சங்கிலி மங்கிலின்னு சொல்லுனே. ஆனா சங்கடப்படாம போன்ட்டேன். நான் பட மாட்டேன் சொல்லுங்க. ஆளு போடா. சொல்லுனே. என்ன சொன்னாங்க சொல்லுங்க. மண்டை வெடிச்சு போயிரும் சொல்லுங்க. மண்டதே இப்ப வடிக்குவேன். நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே நீங்க. தெரியுதுக்கு வாங்குறாங்க. நான் அவன் சொல்றியா? வேணாம் அண்ணே சொல்லுங்கண்ணே. அவரே சொல்லுங்கன்னு சொல்றாரு. உன்னால முடியலன்னா நோத்தால அனுப்பிட சொல்றியா? நீங்க ஏன் சித்தி மகன் நீங்க? அட மானங்கட முட்டா பையல. உங்களை போய் நான் அந்த வார்த்தை ஏன்டா அப்படி மாட்டி விடுற? அதை பாடுறா கிளி மாதிரி இருக்கு. இன்னும் கிளியலண்ணே. கிளி இல்லைன்ட்டு. சர் முர். அப்படின்னா சர் புருண்டா வண்டியில சர்ருண்டு போவான் சர்ருண்டு வருவோம். எப்படா அப்புறம் சிங்கிலோ டூலோ. அப்படின்னா என்னடா சிங்கிளோ டூலோடா? நம்மளால முடியாது. ஐயோ வேமா சொல்லுங்க. சும்மா சொல்றா. அந்த புள்ள வேகமா சொல்லுதுடா. அதனால எனக்கு உடம்பு வேற முடியல.
உட முடியலன்னா இதுக்கு என்ன சொல்றா? அவர் ஆள் கனமா இருக்காரா? அதாவது என்னைய போக சொல்றாரு. ஏய் ஏய் சரி, நீ இரு. என்ன வேணும்? என்னைய இருமா. சித்து பாரியா? நான் உன்னை சொன்னா உன்னைய போய் சொன்னா நானே முடியலனாலும் தலையை வச்சுக்கிட்டு கூட படப்பனை காட்டிலும் உன்னைய அனுப்ப மாட்டேன். அது எப்படா நீனா ஒரு இது பண்ணிக்கிறது? உங்களை காதல் பிள்ளை இருக்கு. என்னையவா? ஆமாடா. ஆமாடா. நீங்க சரிடி. ஓகேனா நான் ஓகே. என்ன ஓகே? அதுக்கு தான். எதுக்கு தான்? தொங்காசு போட. வாய்ப்பே இல்ல. அது உண்மைதான். என்ன அவங்க கேஸ் போட்டுருவாங்க. அப்புறம் நான் உள்ளதான் இருக்கிற மாதிரி அங்கேயே கச்சா கச்சா அடிக்க வேண்டியது. ஒரு பாட்டாளி பாடுங்க. அதெல்லாம் உங்களை கேக்குறாங்களா? காதல் பண்ணலான்னு என் காதல் எப்படி தெரியுமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் ஏங்க பாடுங்க. பாட்டே பாடாம காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகும். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே காமம் வேறு. காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே. தேகம் தேடும் காமம் இது தெய்வம் தந்த கார். இடையில் 2 கோடு அதுதான் ரொம்ப பார். கோடு போடு உன்னை தாண்ட மாட்டேன். தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். பொது இணை விடாமலும் நகம்படாமலும் கட்டி பூவெளி கையாளமா? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? கதிர்கள் முத்தி போனால்